ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு வறுவல் காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பெரிய வெங்காயம், மசாலான்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 95% நல்லா வதங்கிடணும். கொலகொலப்புலாம் இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சோடனே பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் பூண்டு நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ பூண்டு வதக்கி விட்டு ஓரளவுக்கு கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக ஆரம்பிக்கும். அதாவது ப்ரௌனும் ஆகக்கூடாது. அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோஸ் அந்த கிறிஸ்ப் ஆகணும். அதுக்கோசரம் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணி இந்த பொட்டேட்டோவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்ட்டா இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதே இல்லை. மசாலாவோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அதாவது வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணி மிச்சம் இருக்க 5% இந்த மசாலாவில் நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது ஃபுல்லாகவே சிம்மிலே பண்ணணுங்க. அப்போ தான் மசாலாவும் நல்லா ஏறும், பச்சை வாசனையும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பாகவும் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் உப்பே ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடிங்க. இது அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. சில பேர் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேம்பாங்க. அவங்களுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.